நாங்கள் வந்து யூஏ டிசைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வேணால் கொடுக்கலாம், ஆனால் அதை நான் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் வந்து சென்சாருக்காக சினிமா எடுக்கலை, மக்களுக்காக நான் சினிமா எடுக்கிறேன். நான் ஒரு இடத்துல இருக்கேங்கிறதுனால அது அந்த இடத்துல சொல்கிறது எல்லாத்தையும் நான் நியாயப்படுத்த முடியாது. கபாலி படத்துக்கு நீங்கள் எப்படி யூ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? பேய் படம் யூஏ கேட்டகரினாக்க இப்போ தேவி படம் எப்படி யூ கேட்டகரியில் வந்தது? ஏன் யூ படம் தான் பார்க்கணும்னு வச்சுக்கிறீங்க? எந்த படம் எடுத்தாலும் எனக்கு யூ கொடுங்க யூ கொடுங்கன்னு போய் கெஞ்சுறாங்க. கெஞ்சாதீங்க, சென்சார் போர்டில் போய் அப்படி உட்காருங்க. சினிமாவுக்கு சென்சார் தேவையில்லை, தொலைக்காட்சிக்கு தான் சென்சார் தேவை. ஆக்சுவலாக மணல் கயிறு க்ளீன் யூ சர்டிஃபிகேட், ஒரு கட்டு கூட இல்லாமல் யூ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட படம். இந்த படத்துக்கு ஏதோ யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரியும் அதை நான் வந்து எதிர்த்த மாதிரியும் ஏதோ ஒரு தவறான தகவலை யாரோ முதல்ல ஒருத்தர் எழுதிட்டார். அப்புறம் அதை பார்த்து அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், மணல் கயிறு படத்தில் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அதனால் தயாரிப்பாளர் என்ற முறையில் நான் வந்து இந்த படத்தினுடைய சென்சாருக்கு போனேன். ஒரு போர்டு மெம்பர் எப்படி சென்சாருக்கு போகலான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் போர்டு மெம்பரெல்லாம் போகல, நான் வந்து ஒரு தயாரிப்பாளராக போனேன். என்னுடைய படம் சினிமா தணிக்கைக்கு வரும்போது நான் தான் போர்டு மெம்பராக உட்காரக்கூடாதே தவிர, என் படம் போகும்போது நான் வந்து ஒரு தயாரிப்பாளராக போகலாம். அதில் சட்டத்துக்கு இடம் இருக்குது, அந்த சட்ட ரீதியாக தான் போனேன். அப்போது அவர் கேட்டார், இந்த படத்துக்கு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க ஜி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் இந்த படத்தை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குறதுனா நான் க்ளீன் யூ சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படின்னேன். இல்லை ஜி, நாங்கள் வந்து யூஏ டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன், நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வேணால் கொடுக்கலாம், ஆனால் அதை நான் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. முதல்ல எதுக்காக இந்த படத்துக்கு நீங்கள் யூஏ சர்டிஃபிகேட் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இல்லை, இது திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்களை பேசுகிறேன்னே தவிர அது ஆபாசமாக பேசியிருக்கோமா, செக்ஸை பற்றி பேசியிருக்கோமா, அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது. கல்யாணம்ங்கிறது சராசரியாக குழந்தைங்களுக்கு கூட தெரியும், அதை போய் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஒரு இடத்துல வந்து ஃபிகர்னு ஒரு வார்த்தை வருது, கரெக்டு தான். ஒரு அழகான ஃபிகர் போனால் பார்க்க மாட்டியான்னு கேட்குறாங்க. ஃபிகர் தான்னு ரஜினி பாடின ஒரு பாட்டே இருக்குது, ரஜினியை பற்றி பாடின பாட்டே இருக்குது அப்படின்னு. சரி சார், ஓகே சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒருத்தர் ஏதோ கூக்கா பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம் சார், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லலை, என்ன தப்பு இருக்குது? அரசாங்கமே சொல்லுது எல்லோரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க, 2 குழந்தைங்களுக்கு மேலே வேண்டான்னு. நாங்கள் ஒன்றும் அதை ஆப்ரேஷன் பண்ணுறதை காட்டலையே. நான் வந்து சென்சாருக்காக சினிமா எடுக்கலை, மக்களுக்காக நான் சினிமா எடுக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் யூஏஓ ஏஓ வாங்கிறது எனக்கு ஒன்றும் பெருமையே கிடையாது. அதை வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி நினைக்கிறது வந்து எனக்கு ஒரு சின்ன அவமரியாதையாக நான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கோ, பதில் சொல்கிற உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னா க்ளீன் யூ சர்டிஃபிகேட் சார் அப்படின்ட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் இது எப்படி வந்து பெரிய தகராறாச்சு, நான் சண்டை போட்டேன், மிரட்டினேன், அவசியமே இல்லை. இதை நான் எந்த இடத்துல வேணால் திருப்பி சொல்ல தயாராக இருக்கேன். ஆக்சுவலாக என்ன விஷயம்னு சொன்னால், நாம் வந்து சென்சார் ரூல்ஸுங்கிறது எந்த ஒரு தவறான செயலையும் க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. சிகரெட் குடிக்கிறதுக்கு ஸ்லோகன் போடுறோம், ஆனால் சிகரெட் குடிக்கிற ஷார்ட்டை எங்கே வெட்டுவோம் தெரியுமா? ஆஹா, சிகரெட் குடித்தா என்ன பயங்கரமான ஐடியா வருது, அப்போ சூழ்நிலையே ரம்மியமாக மாறுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால், அந்த ஷார்ட்டில் டயலாக்கையும் கட் பண்ணி சிகரெட் குடிக்கிறதையும் கட் பண்ணுவோம். தண்ணி அடிக்கும்போது தான்ப்பா நமக்கு லைஃபே சொர்க்கமாக தெரியுதுன்னு சொன்னால் கட் பண்ணிடும். அந்த போதைப் பொருள் வந்து ஒரு நல்ல உணர்வை தரும் அப்படின்னு காட்டினா கட் பண்ணுவோம். குளோரிஃபை பண்ணக்கூடாது. எந்த விதமான சமூகத்துக்கு எதிரான செயல்களும் தூண்டக்கூடிய வகையில் ஒரு படம் இருக்கக்கூடாது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எதையும் கட் பண்ணக்கூடாது. இது யூ சர்டிஃபிகேட்டா, இது யூஏ சர்டிஃபிகேட்டா, இது ஏ சர்டிஃபிகேட்டா, இப்போ இன்னொன்று இருக்குது, எஸ் சர்டிஃபிகேட்னு இருக்குது. அது வந்து எப்படின்னா மெடிக்கல் படங்கள் ப்ரைவேட்டாக போடுறது, சினிமா தியேட்டரில் போடுறதுக்கு இல்லை. இங்கேயே நிறையா கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது. தியேட்டரில் சென்ஸ் போடணும், தமிழ்நாட்டில் பார்க்கணும்,
காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தியேட்டரில் பார்க்கணுன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் சென்சாருக்கு போகணும். இல்லையா, ஒரு சினிமா எடுக்கிறீங்க, அதை அப்படியே ஒரு டிவிக்கு வித்துடுறீங்க, அது அப்போ டெலிஃபிலிம் ஆகிடும். அது டெலிவிஷனுக்காக எடுக்கப்பட்ட படம் ஆகிடும். அப்போ அது டெலிவிஷனுடைய பொறுப்பு. அதுக்கு நீங்கள் சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை டெலிஃபிலிம் வருது, சென்சாரை பண்ணுறாங்க. நான் ஒரு இடத்துல இருக்கேங்கிறதுனால அது அந்த இடத்துல சொல்கிறது எல்லாத்தையும் நான் நியாயப்படுத்த முடியாது. நான் முதல்ல ஒரு நடிகன், டைரக்டர், ப்ரொடியூசர், ஒரு குடிமகனாக என்னை கேட்டால் சினிமாவுக்கு சென்சார் தேவையில்லை, தொலைக்காட்சிக்கு தான் சென்சார் தேவை. இன்றைக்கி தொலைக்காட்சியில் தான் மனித உணர்வுகளெல்லாம் எப்படி நாசப்படுத்தலாம், எப்படி கூட இருக்கிற புருஷனுக்கு விஷம் வைக்கலாம், எப்படி நாத்தனாரை கொல்லலாம், எப்படி இப்படி பண்ணலாம், எல்லா விதமான மனசில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் காட்டக்கூடிய மெகா சீரியல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஜானர்னு ஒன்று இருக்குங்க. அதாவது எந்த கேட்டகரியை சேர்ந்த படம். யூ படம்னா குழந்தைகள் எல்லாம் தனியாக கூட ஒரு 14-15 வயசில் இருந்தால் கூட அவங்க தனியாக போய் பார்க்கலாம். ஆனால் யூ சர்டிஃபிகேட் படம் ரொம்ப இது யூ சர்டிஃபிகேட் படம் தானே அப்படின்ட்டு 6 வயசு குழந்தையெல்லாம் நம்ம தனியாக தேட்டருக்கு அனுப்புவோமா? அவங்களாம் அப்பா அம்மாவோட தான் போவாங்க. ஆக்சுவலாக அதெல்லாமே யூஏ படம் மாதிரி தான். யூனாக்க யூனிவர்சல். அதில் ஒரு கத்தி எடுத்து நேராக நெஞ்சில் குத்தினா அது யூஏவாக மாறிடும். ஆனால் கத்துற மாதிரி ஒரு ஆக்ஷனும் அவன் நெஞ்சில் கத்தியோடு கீழே வர மாதிரி இருந்தால் அது யூ சர்டிஃபிகேட் படம். இதை அந்த அந்த போர்டில் இந்த எக்ஸாம் பண்ணுறாங்களே அவங்களே கிளாரிட்டியோடு புரிஞ்சுக்கணும். அதே போல் ஒரு அண்டர்வேர்ல்டு சப்ஜெக்டு, பேய் படம், அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம், பேரண்டல் கைடன்ஸ், பெற்றோர்கள் துணையுடன் போய் பார்க்கக்கூடிய படம், இதுதான் கேட்டகரி ஆஃப் ஃபிலிம்ஸு. இப்போது அந்த கபாலி படத்துக்கு நீங்கள் எப்படி யூ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? எத்தனை கொலை, நெஞ்சிலேயே கத்தியால் வெட்டுறாங்க, பாட்டிலாலேயே ஒருத்தன் தலையில் அடித்து கொள்கிறாங்க, அப்படியே ரத்தம் அப்படியே வழியாக தரையில் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க, அப்படியே கண்ணாடி உடைச்சிட்டு விழுறாங்க. அந்த படத்தினுடைய கதை என்ன? நாம் நினைச்சா ஒரு கஞ்சா வைக்கிறது, போதைப் பொருள் பற்றி, அண்டர்வேர்ல்டு டான் சண்டை, அந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நாம் நினச்சிட்டோம். இல்லை, அதுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு வயதான முதியவர் ஜெயிலேருந்து வரவர் தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் தேடி அலையும் கதை, பார்க்கவே பரிதாபமாக உள்ள ஒரு குடும்ப கதைன்னு மாற்றி எழுதணும். ஆனால் இது கோர்ட்டுக்கு போனால் அப்படியே முகமூடி கிழிஞ்சிடும். ஏன்னா படம் பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்கிறோமா, பின்றாங்களே, என்ன வெட்டும் போதே அப்படியே பறகுது இல்லை, கை தனியாக டப்பாவில் போட்டு அனுப்புகிறாங்களே கையை, அடிப்பாங்கள்ல. பேய் படம் யூஏ கேட்டகரினாக்க இப்போ தேவி படம் எப்படி யூ கேட்டகரியில் வந்தது? அப்போது இதுக்கெல்லாம் எங்கே சிக்கல் ஆரம்பிக்குது என்றால் அது இன்னும் சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும். கபாலி படத்தையே நான் திருப்பி சொல்கிறேன். இதே கபாலி படத்தை மலேசியாலேயே அடல்ட் யூஏ பேரண்டல் கைடன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, சிங்கப்பூர்லேயும் அதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியாலேயும் அடல்ட்ஸ் படமாகத்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் மட்டும் அது எப்படி ஆகிடும்? இதுதான் இந்த இடத்துல தான் ஊழல் ஆரம்பிக்குது. பணம் வாங்கிக்கிட்டு ஒரு தப்பு செஞ்சால் தான் ஊழல் இல்லை. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய, நியாயமையாக செய்ய வேண்டிய காரியத்தை மாற்றி செய்தால் கூட அது ஊழல் தான். இது என்ன, இந்த திடீரென்று இந்த கூக்குரல் தமிழ்நாட்டில் கேட்டதுக்கு தான் யூ படத்துக்கு தான் அரசாங்க வரி சலுகை. அதுக்கு பதிலாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கே நான் ஒரு லெட்டர் போட்டேன். தயவு செய்து யூ படமோ யூஏ படமோ நீங்கள் தான் ஒரு கமிட்டி வச்சு பார்க்குறீங்க, அந்த கமிட்டி தீர்மானிக்கிட்டோம். ஏன் யூ படம் தான் பார்க்கணுன்னு வச்சுக்கிறீங்க? அதனால தான் எந்த படம் எடுத்தாலும் எனக்கு யூ கொடுங்கன்னு போய் கெஞ்சுறாங்க. நான் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கிட்டலாம் சொல்லுவேன், கெஞ்சாதீங்க, சென்சார் போர்டில் போய் அப்படி உட்காருங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், என்ன பிரச்சனை, எங்கள் படம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேளுங்க. அது மாதிரி சொல்லுங்கள். இல்லை சார், நான் ஒன்றும் தப்பாக எடுக்கலையே, கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். கழுத்தை வெட்டி கழுத்தில் கத்தியை சொருகி திருப்பிட்டு, என்ன சார் இது கூட செய்யலையா, இது என்ன சார் தப்பா? அந்த கோபத்தில் அவன் அப்படி தானே செய்வான். ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல வேறு எல்லாம் செய்வான். செய்கிறதெல்லாம் நம்ம காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அதுதான் அந்த இடத்துல நாம் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள், ஆர்கியூ பண்ணி நீங்கள் என்ன எழுதுறீங்களோ கணக்கு பேப்பரில் அந்த மார்க் தான் வரும். ஒன்றுமே சும்மா அப்படியே ஓம் முருகா கடவுள் துணை இதெல்லாம் மாத்திரம் எழுதி எனக்கு 99 மார்க் வரணும்னு ஆசைப்படக்கூடாது.
இருக்கிற எல்லா வயலன்ஸையும் வச்சுட்டு எனக்கு எப்படியாவது யூ சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்கக்கூடாது. அதே சமயம் சென்சாருங்கிறது வந்து திண்டிவனம் டோல்கேட்டுன்னு நினைக்காதீங்க. நேராக அங்கே போனால் காசு போட்டோன்னே கட்டை தூக்கிக்கும் டர்றன்னு நம்மளை அந்த பக்கம் விட்டுருவாங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் படத்தில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக வரும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ஒரு மெத்தட் இருக்குல்ல, சால்வ் பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் சில பேர் சில சமயம் ஜெயிக்கலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் மாட்டுவாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அது எப்படி என்னன்னா நான் சொல்ல மாட்டேன். எப்படியானும் நான் வாங்குவேன், ஆனால் எப்படியானுங்கிறதும் தப்பு, வாங்குவேங்கிறதும் தப்பு. இது எல்லாருக்கிட்டையும் நடக்காது. நடிகர் சங்கத்தில் ஒரு 20 பேரை நீக்கினாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. அந்த நான் சொன்னேன் 20 பேரை நீக்கினதுங்கிறது நீக்கினதாக இருக்க வேண்டாம், அவங்க தான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது அதுக்கு முதல் நாள் வந்து நடிகர் சங்க ட்ரஸ்டீஸ் வந்து அந்த செயற்குழு மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டாம்னு எனக்கு ஒரு குறுந்தகவல் வந்தது. அப்போ நான் கேட்டேன், 6 ட்ரஸ்டீஸ் நீங்கள் கலந்துக்கும் போது நானும் கமல் ஐஸ்வரி கணேஷ் மட்டும் கலந்துக்காமல் இருக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. அதன் பிறகு ட்ரஸ்ட்டு மீட்டிங்கு போகும்போது நான் இதை பதிவு பண்ணினேன். ஒரு நினச்சி தடார்னு முதல் நாள் சொன்னால் இது ஒரு இன்சல்ட்டாக தான் கருதப்படும். இல்லை சார், அப்படிலாம் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஷால் கார்த்தியுடைய நோக்கம்லாம் ரொம்ப நல்ல நோக்கம். இன்றைக்கி வந்து விஷால் மேலே நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்னு இருக்குது. எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் நன்றாக இருந்தால் கீழே இருக்கிற அதிகாரிகள் ஊழலாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான் நான் அதையும் சொன்னேன். ஆஃபீஸில் பாலமுருகன் ஒரு பையன் வேலை செய்கிறாரு, அவர் ஜென்ரல் மேனேஜர்னு போட்டிருக்காரு. ஒரு ஆஃபீஸில் வந்து 10 மேனேஜர் இருந்து அதுக்கு மேலே யாரோ ஒருத்தர் இருந்தால் தான் அவர் தான் ஜென்ரல் மேனேஜரு. இவர் எதுக்கு ஜென்ரல் மேனேஜர்னு போட்டிருக்கீங்க? நம்ம யாருக்கு இங்கிலீஷ் தெரியாதான்னு கேட்குறாங்க. அதனால் அவரை வெறும்னா மேனேஜர்னு வேணால் போட்டுக்கிட்டோம். அவருக்கு ஆசையாக ஜென்ரல் மேனேஜர்னு இருந்தால் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அதே தான் இப்போது நான் எப்படி விஷால் கிட்ட அந்த 20 பேரை நீக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னேன்னா அதே தான் நான் இதுக்குன்னு சொல்கிறேன். விஷாலை நீக்க வேண்டிய அவசியமே இல்லை தயாரிப்பாளர்களுக்கு. அவர் என்ன போண்டா பஜ்ஜி சாப்பிட்டாருன்னு அது அதனால் என்ன? அப்போது ஒரு எவ்வளவோ இப்போ தனிப்பட்ட முறையில் யாரையுமே அவர் குறை சொல்லலை. ஒரு அமைப்பு இன்னும் கொஞ்சம் பெட்டராக செயல்படணும்னு சொல்கிறார். இது ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். உடனே அதுக்கு நான் உன்னை தண்டிச்சிருவேன் அப்படின்னா அதுதான் அங்கே மிலிட்ரி வருது. இது சட்டத்தின் முன்னால் செல்லாது. நடிகர் சங்கத்துலேயும் இப்படி பூச்சி முருகனை நீக்கினாங்க, செல்லலை கோர்ட்டில். விஷாலை நீக்கினது கோர்ட்டில் செல்லாது. யாராக இருந்தாலுமே இது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் சுமூகமாக போய் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே ஒரு குரோத மனப்பான்மை, என்னை தவிர யாரும் வந்துட முடியாது, நான் ஒரு தடவை பதவிக்கு வந்துட்டால் வாழ்க்கை முழுக்க நான் தான், நீயே எத்தனை நாள் வாழ போகிறேன்னு தெரியாது, அப்புறம் வாழ்க்கை முழுக்க எப்படி சொல்ல முடியும்? எந்த அமைப்புலையும் இல்லாமல் ஒருத்தர் சினிமா எடுக்க முடியாதா? எடுக்க முடியும். இப்போ 40,000 ரூபாய்க்கு கேமரா வந்துடுச்சு. அவன் அந்தந்த ஊரில் சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னை வச்சு தான் சினிமா எடுக்கணும், என்னை வச்சு தான் எடுக்கணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. இப்போ பாம்பே ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க, டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட யார் வேணால் டைரெக்டாக பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சேம்பர்லேருந்து லெட்டர் வாங்கிட்டு வரணும், இங்கேருந்து லெட்டர் வாங்கிட்டு வரணும், அவங்க கொடுத்தா தான் அதெல்லாம் சென்சார் போர்டு கேட்கக்கூடாது. யார் முதல்ல வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறாங்களோ அந்த டைட்டிலில் அந்த படத்தை பார்த்துட்டு சென்சார் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே பிரச்சனைனா அவங்க கோர்ட்டுக்கு போட்டோம். இப்போ கோபால் பல்புடி நம்ம சினிமா அமைப்பிலையா வந்து சென்சார் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க? அது மாதிரி எங்கேயாவது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க. எல்லாரும் சாமிக்கிட்ட இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. நீல்கிரீஸ்னு போட்டிருக்காங்க. இப்போ உலகத்தில் யாராவது நீல்கிரீஸ் வச்சிட முடியுமா? நீல்கிரீஸுங்கிற பேர். அப்படி போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்திருக்கு, இன்னும் தெரியப்படுத்தலை எல்லாருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தெரியப்படுத்த வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், இந்த சேரில் நான் உட்காரணுன்னா இந்த சேரில் உட்காந்து வேலை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கணும். இந்த சேர் காலியாக இருக்கும், யாரும் உட்கார மாட்டான், ஆனால் இந்த சேருக்கு நான் தான் சொந்தக்காரன்னு வேறு எங்கேயாவது போய் வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அமைப்பு நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அமைப்பு மாறாது. அது அப்போன்னா நாமளே சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நாமளே ஒரு லெட்டர் பேட் அடித்து நாமளே தலைவர், செயலாளர், பொருளாளர், நம்ம மனைவி தான் எல்லாம் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஆசைக்கு வேணால் வச்சுக்கலாம். உலகம் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும். ஒருத்தர் சண்டை போடுறது அழகு இல்லை. குரோதம் இல்லாமல்
செய்தால் நன்றாக இருக்கும். சினிமா வந்து உலகத்திலே சிறந்த தொழில். ஆனால் அதை என்றைக்கு நேர்மையாக செய்கிறோமோ அன்றைக்கி தான் அது மிக சிறப்பாக ரெகக்னைஸ்டாக வரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.